ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரொம்பவே வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு சில ஹாண்டட் பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாண்டட் பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாமே வந்து பேலஸ், பங்களா, அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிசனை பற்றி பார்க்க போகிறோம். பிரிசன்னா வெறும் பெனிடென்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு சிறைச்சாலை. அது என்னங்க, பிரிசன்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வெறுமனையா வந்துட்டு அவங்களுக்கான தண்டனை மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் சிறைச்சாலை அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையவே கிடையாது. என்ன ஒரு குற்றம் பண்ணிட்டு உள்ள போனாலுமே அவங்கள வந்து திருத்தி அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு சிறைச்சாலைக்கும் வெறும் பிரிசனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து இதுதான். இந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1829 இருந்து 1971 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிறைச்சாலை வந்து இயங்கி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிறைச்சாலையில வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 கைதிகள் வரைக்கும் வந்து நம்ம வந்து வச்சு அவங்கள வந்து கண்காணிக்க முடியும். ஸோ இந்த சிறைச்சாலையை வந்து யார் வந்து கட்டுனாங்க, யார் கன்ஸ்ட்ரக்டர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜான் எவிலேண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிறைச்சாலை வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரிசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால வந்து இந்த ஹாண்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் ஹாண்டட் ஆனதுக்கு மெயினான காரணம் இங்க இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட, அதாவது கைதிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட தண்டனைகள் வந்து பயங்கர கொடூரமா இருந்துச்சு. அது வந்து யாராலுமே டேக்கிள் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் உள்ள போய் ஒரு பிரிசனரா உள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியே வருவாங்க, உயிரோட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்துட்டு பிலீவ் பண்ணவே முடியாது, நம்பவே முடியாது. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிசனுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டு வின்டர் டயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுடுதண்ணி வச்சு எல்லாரும் குளிப்போம் இல்லையா? ஆனா அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணிய வந்து பாத் டப்ல போட்டு அதுல வந்து அவங்க சொல்ற வரைக்கும் வந்து எந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டா வந்து அந்த பிரிசனர்ஸுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மென்டல் ஹெல்த் வந்து ஸ்டேயா இருக்க விட்டதே கிடையாது. அந்த அளவுக்கான கொடுமை வந்து அங்க இருக்கக்கூடிய பிரிசனர்களுக்கு நடந்திருக்கு. பிரபலமான கொள்ளைக்காரங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய கெடுதல் விளைவிக்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிசன்ல வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ரொம்ப சாதாரணமா கிடையாது. ரொம்ப டார்ச்சர் பண்ணி நகத்தை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவோம், நகத்தை வச்சு நகத்தை கட் பண்ணுவோம். ஆனா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிசன்ல இருக்கிறவங்களுக்கு கைய வந்து விரல்களை வந்து துண்டா வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அந்த பிரிசனர்ஸ்க்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அந்த இடத்துலயே வந்து என்ன சொல்றது, பொழுங்கிக்கிட்டே இருக்கிற, அழுதுகிட்டே இருக்கிற ஒரு சத்தம், அந்த ஓல சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருந்திருக்கு. பிரிசனரா அந்த சிறைச்சாலை வந்து இயங்கிட்டு இருக்கிறப்பமே வந்து இப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர்த்த காப்பாற்ற முடியாம நிறைய பிணங்கள் வந்து அங்க குவிய ஆரம்பிக்குது. அந்த பிணங்களை கொண்டு போய் போடுறது, அது எல்லாமே வந்து அந்த பிரிசனுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ரொம்பவே வந்து என்ன சொல்றது, நம்ம காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பயங்கரமான டார்ச்சர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு கொள்ளை போச்சு அப்படின்னு, ஒரு பேங்க்ல கொள்ளை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிசன்ல தூக்கி போட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அவங்க வந்துட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கான தண்டனைகள்ல வந்துட்டு அந்த பிரிசனர்ஸ்க்கு கொடுத்து அவங்க எல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேத்துக்கு வந்துட்டு இறந்து போனவங்களோட ஆத்மா அங்க உலாவறதா வந்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர்ஸ், அங்க இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயங்கரமா வந்து பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு அவங்க மர்டர் பண்ணிக்கிறாங்க, கொலை மாறி மாறி வந்து கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே வந்து சர்வசாதாரணமா அந்த பிரிசன்ல வந்து நடந்திருக்கு. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிரிசன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர்ஸ், போலீஸ், அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதை போய் தடுக்கணும் இல்லையா? பட் அந்த பிரிசன்ல வந்து அடிச்சுக்கிட்டு சாகுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு விட்டுருந்துருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து பிடிக்கல, இல்ல சாப்பாட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உன் சாப்பாடு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல அப்படின்னாலோ உடனே வந்துட்டு அட்டாக் பண்றது, அவனை கொலை பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அந்த பிரிசனுக்குள்ள வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த சிறைச்சாலை வந்துட்டு கிட்டத்தட்ட 149 வருஷமா வந்துட்டு யூஸ்ல வந்து இருந்திருக்கு. இந்த பிரிசன் வந்து பாக்குறதுக்கே வந்து இப்ப ரொம்ப அபேண்டன்டா, ரொம்ப பாழடைஞ்சு போய் ரொம்ப ஹாண்டட் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க இறந்திருக்கக்கூடிய மனுஷங்க அவங்க ரொம்ப சாதாரணமா இயற்கையா அவங்க இறந்து போல, ரொம்ப கொடுமையான முறையில டார்ச்சர் செய்யப்பட்டு சூசைட் பண்ணி இந்த மாதிரி இறந்ததுனால ஒரு சில கொலைகள்லாம் கூட உள்ள நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால இறந்து போன அந்த மனிதர்களோட ஆன்மா வந்து அந்த பிரிசனுக்குள்ள இருக்கிறவங்கள வந்து ரொம்ப வந்து பயப்படுத்துறதாகவும், அந்த பிரிசன் இப்ப இயங்கல, பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து நிறைய வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கூட வந்து அங்க வந்து கைதிகள் எப்படி அந்த டயத்துல அலறினாங்களோ அந்த மாதிரியான அலறல் சத்தெல்லாம் கூட இப்ப கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களும் பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணக்கூடிய ஒரு சில பர்சன் இருப்பாங்க இல்லையா, அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்பவும் வந்து அங்க போனோம் அப்படின்னா நம்ம கோஸ்ட் பார்க்கலாம். டிடெக்ஷன் வந்து டிடெக்டர் யூஸ் பண்ணி அங்க கோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் ஒரு சில ஆக்டிவிஸ்ட் வந்து போய் அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது அந்த பயங்கரமான ஒன் ஆஃப் த பிரிசன் தான் அது. எல்லாரும் வந்து அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய கொடுமையான பிரிசன் பார்த்திருப்பீங்க, பட் அதை விட கொடுமையான பிரிசன் தான் இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடென்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிரிசன். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு பிரிசன். இதை பார்க்கும்போது இது படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது மட்டும்தான் கிடையாது, உயிரோட இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக சேர்ல அவங்கள வந்து கட்டி போட்டு அவங்கள வந்து நூலால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி ஒரு இடத்துல நம்ம கையில வந்து டைட்டான வாட்ச் போட்டாலே அந்த இடத்துல ரத்தம் வந்து ஓடாது இல்லையா. ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பர்சனை வந்து அப்படியே ஃபுல்லாவே ஒரு மம்மிஃபைடு உயிரோட இருக்கும் போதே மம்மிஃபைடு மாதிரி வந்து த்ரெட்டை வச்சு நூலை வச்சும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நூலை வச்சு அவங்க பயங்கர டைட்டா வந்து இறுக்கி அப்படியே வந்து செத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சரும் வந்துட்டு நீங்க இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொடுமையான தண்டனைகள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனைகள் அங்க கொடுத்து இறந்தவங்களால அந்த பிரிசன் வந்து அபேண்டன்ட் ஆக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் ட்விங்கபிள் அண்ட்